Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணுறது இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? அதனால் கவுன்சிலிங் முடிஞ்சுன்னா நம்ம மற்ற சேனல்ஸ் மாதிரி உங்களை விட்டுட்டு போயிட மாட்டோம். 8 செமஸ்டருமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணோம் நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லி எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது உங்களோட அந்த ஒரு ட்ரஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது கொஞ்சம் சுதாரிப்பாக போடுங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஒரு நல்ல காலேஜுக்கு உள்ளே போகிறது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ரவுண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 141லேருந்து 77.5 வரைக்கும், அதாவது லாஸ்ட் ரேங்க் வரைக்குமே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்குது. எல்லா பேர்த்துமே சீட் இருக்கும். ஏதாவது ஒரு காலேஜில் கண்டிப்பாக சீட் எடுத்துக்கலாம். நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நீங்கள் தான் காரணம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா, நான் ஏற்கனவே இதை நிறைய வீடியோ சொல்லிகிட்டே இருக்கேன். ஒன்று ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பசங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு வச்சுங்க. இல்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரியா? நானே உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,04,603லேருந்து 1,97,601 வரைக்கும் நம்ம என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் அப்படின்னா 92,998 பேர். சரியா? ஆனால் இந்த 92,998 பேர் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்களான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ரவுண்ட் 2லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு 2,000 பேர்லேருந்து ஒரு 4,000 பேர் வரலாம். அப்போ இவங்களை இங்கே சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 95,000 பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்போ 95,000 பேர்த்துக்குள்ளே நம்ம போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ முக்கியமாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு முக்கியமாக நல்லா நீங்கள் கவனிங்க. எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு 39 சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு பையன் கொடுத்துருக்காரு. சரியா? எனக்கு கிடைக்காது போலன்னு நினச்சிட்டு 140 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காரு. 136வது பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இது ரெண்டில் யார் பண்ணது தப்பு? இவரோட கட் ஆஃப் வந்து அதிகம், 39 சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஆனால் கொடுத்துருக்காரு. ஆனால் இவரோட கட் ஆஃப் வந்து குறைவு. சரியா? ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. சரியா? அப்போ கட் ஆஃப் குறைவாக இருந்தாலும் அவருக்கு அலர்ட் ஆகிருக்கு, இவருக்கு கட் ஆஃப் அதிகமாக இருந்தாலும் நாட் அலர்ட்டட் வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் காரணம். அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரவுண்ட் 3ல ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோமா? அதுக்கு முன்னாடி காலேஜுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா பெரிய காலேஜஸ் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பெருசாக வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவும் அவங்க கொடுத்துருக்க டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. நான் சிவில் எடுத்தாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கல் எடுத்தாலும் பரவாயில்ல, ட்ரிபிள் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு பெரிய காலேஜுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பெரிய காலேஜுக்குள்ளே போக வேணாம்னு நான் சொல்லவே இல்லை, எந்த வீடியோலையுமே நான் சொல்லவே இல்லை. பெரிய காலேஜுக்குள்ளே போங்க, ஆனால் ஃபீஸ் செக்ஷனை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போங்க. உங்கள் பேரண்ட்ஸோட நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். சரியா? உங்கள் பேரண்ட்ஸோட அதாவது எலிஜிபிள் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் மேபி என்ன பண்ணலாம், எஜுகேஷன் லோன் கூட போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25,000லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜஸ்லாம் ஸ்காலர்ஷிப்பே கொடுக்குறாங்க. சரியா? சில பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட் வந்து போர் ஃபேமிலியிலேருந்து இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடித்து வெளியே வர வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். சரியா? நீங்கள் வந்து எஸ்சி இல்லாட்டியும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லைனாலும் சரி, நம்ம வந்து சில காலேஜஸில் வந்து அந்த மாதிரி என்ன சொல்ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பக்கம்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, அதே மாதிரி எந்த ரீஜனில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 95,000 பேர் கிட்டத்தட்ட 95,000 பேர்த்து கூட நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வரோம். ஏன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நாட் அலாட்டட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா, ஏன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த இடத்துல எந்த சாய்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா போதுமானது கிடையாது. அப்போ இடையில என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காலேஜ் இருக்குது, அந்த நல்ல காலேஜுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம், சிஎஸ் பிஎஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி கொடுக்கலாம், ஏஐடிஎஸ் கொடுக்கலாம், ஏஐஎம்எல் கொடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது. சரியா, அப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரணும். ரோபோட்டிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்க்குலாம் சென்னையில் சில காலேஜஸ்லாம் ரொம்ப ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சரியா, அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, நிறைய அட்டானமஸ் காலேஜ் வந்து லோ ஃபீஸில் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. அந்த மாதிரி லோ ஃபீஸ் அட்டானமஸ் காலேஜ் தெரியலனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. சரியா, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் திரும்ப சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 95,000 பேர் கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப அவசியமானது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கூட என்ன பண்ணலாம், போடலாம். ஆனால் நெட் சென்டரை நம்பி போய் சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. டிஎஃப்சியில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கூட அவங்களுக்கு எதாவது தெரியும். ஆனால் நெட் சென்டரில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஒரு சுத்த வேஸ்ட். சரியா, அதை தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் இருக்க பசங்களை வச்சுங்க. அப்படி இல்லைன்னா டிஎஃப்சி போய் கூட பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நானே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்துருக்கேன் நிறைய பசங்களுக்கு. ரவுண்ட் 1லையும் போட்டு கொடுத்தோம், ரவுண்ட் 2லையும் போட்டு கொடுத்தோம், ரவுண்ட் 3லையும் போட்டு கொடுக்குறது நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நாட் அலாட்டன் வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.